ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு நாங்கள் ஹாப்பி நியூ இயர் அடுத்த வருஷம் பட்டாசு வெடிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஷார்ட்டு எல்லாத்தையும் வெடிக்க போகிறோம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஐயோ ஐயோ எங்கெங்கயோ போகுது. நீங்க இப்படி சட்டை போடாம அதான் எங்கேருந்து யூடியூப் போடுறது உங்களை. ஐயோ அவன் சைக்கிள் வண்டி. உலக மக்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாத்துக்குமே நல்லபடியாக சக்ஸஸாக எல்லாருமே நடக்கட்டும். இந்த 2025 2025 எல்லோரும் ஆசைப்பட்டது நடக்கட்டும். எல்லாமே சக்ஸஸாகவே அமையட்டும். உங்கள் துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. இன்ஷால்லாஹ் நாங்களும் உங்களுக்காக துவா செய்கிறோம். இந்த வருஷம் எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் தள்ளி வாடா. Five minutes later. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜாலியாக பட்டாசு வச்சோம். கட்சியில் பெருக்கி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பெருக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கூப்பிடு. நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மறக்காம லைக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மறந்துறாங்க. இவ்வளோ ஹார்ட் வர்க்குக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நம்ம ஆமாம்மா பெருக்கிறதா மாமா நியூ ட்ரெண்டிங்கா போடே. டப்பாக்கு டப்பாங் டப்பாங் டப்பாங். நம்ம தான் போகி பாத்தீங்களா பறகுது. நம்ம இட பொறுப்பு பாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோ நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வருஷம் நல்ல விஷயமாகவே நான் வேணுன்றேன். நீங்களும் வேண்டுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வாட்டி நம்ம 1 மில்லியன் எப்படியா போயிருந்தோம். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். இதோட நியூ இயர் இப்படி தான் நாங்கள் செலப்ரேட் பண்ணோம். ஸோ மார்னிங் ஒரு மேரேஜ் இருக்குது. ஸோ அதில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 12 hours later. இப்போ நாங்கள் கல்யாணத்துக்கு கிளம்பி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நியூ இயர் அதுமாதிரி நாங்கள் எங்கேயுமே வெளியே போகல. ஸோ இன்விடேஷன் வச்சனால நாங்கள் கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கோம் ஃபேமிலியோட. உள்ளே வந்ததும் பஞ்சு மிட்டாய் பாப்கார்ன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். நாங்கள் மேரேஜ்க்கு போகும்போதே 12:30 ஆகிடுச்சு. ஸோ போகும்போது அப்போ தான் நிக்கா நடந்துகிட்டு இருந்தது. இது வந்து முஸ்லீம் வெட்டிங்.
இப்போ 12:30 மணிக்கு அப்போ தான் நிக்கா நடந்துட்டு இருந்தது. இந்த முஸ்லீம் வெட்டிங்கில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பொண்ணு மாப்பிள்ளையை ஒன்றா உட்கார வைக்க மாட்டோம். மாப்பிள்ளை ஒரு இடத்துல இருப்பாங்க, நிக்கா ஊதி முடிச்சதுக்கப்புறம் தான் பொண்ணுக்கு கரிசமணி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பொண்ணு மாப்பிள்ளையும் ஒன்றா நிற்க வச்சு கை கோர்த்து விடுவாங்க. ஸோ இதுதான் முஸ்லீம் கல்யாணத்தோட வழக்கம். நாங்கள் போயிட்டுருக்கும்போது தான் நிக்காவே நடந்துகிட்டு இருந்தது. ரொம்ப சீக்கிரமாக நாங்கள் போயிட்டோம். இதுதான் பொண்ணோட ஸ்டேஜு. ஸோ பொண்ணையும் மாப்பிள்ளையும் தனித்தனியாக தான் உட்கார வைப்பாங்க. கல்யாணத்தில் ஆனால் செம கூட்டம், செம ஜனமாக தான் இருந்தது. எங்கள் இதில் பொண்ணுக்கு கரிசமணி போடுறவங்க நல்லா வயசானவங்களாக இருப்பாங்க, நல்லா வாழ்ந்தவங்க, பேரம்பேத்தி எடுத்தவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க தான் பொண்ணு கரிசமணி போடுவாங்க. கரிசமணி மீன்ஸ் தாலி செயின்னு சொல்லுவாங்க எங்கள் இதில். அதை போட்டு முடிச்சுட்டு தான் மாப்பிள்ளையை ஸ்டேஜுக்கு கூட்டு வந்து கையை அணைச்சி விடுவாங்க. மஷாலா பொண்ணு அழகாக இருந்தாங்க, பொண்ணு மாப்பிள்ளை ஜோடி நல்லா அழகாக இருந்தது. ஸோ நிக்கா ஓதி முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட கிளம்பிட்டோம். ஏன்னா செம்ம கூட்டம் அதிகமாக வந்துடும்னு நாங்கள் சாப்பிட போயிட்டோம். சாப்பாடு நாங்கள் தான் முதல் பந்தினால சாப்பாடு வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. செம்ம சுட சுட செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. வழக்கம் போல் மட்டன் பிரியாணி, கத்திரிக்காய் சட்னி, தயிர் சட்னி, பிரெட் அல்வா, சிக்கன் 65 இதுதான் சாப்பாடு. சூடாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு கை வாஷ் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் தான் சாப்பிட போனோம். சாப்பாடு ஐஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கு தான் மேரேஜ். ஸோ அவங்க போயிட்டு கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு ஸ்டேஜுக்கு போயிட்டு கிஃப்ட்டு கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரைக்கும் நாங்கள் கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நியூ இயர் அன்றைக்கி எங்களுக்கு டே இப்படி தான் போச்சு. ஸோ நான் எங்கேயும் போகல. ஸோ மேரேஜ் போயிட்டு வந்துட்டு வீட்டில் ரிலாக்ஸ்டாக போட்டு தூங்கி எழுந்திரிச்சோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டே நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்படி தான் எங்களுக்கு நியூ இயர் போச்சு. ஹலோ பாய் பாய், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு என்னெல்லாம் பண்ணாங்க, அதனால் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதோட